வணக்கம். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திய ஒரு வழக்க பற்றி தான் இன்னைக்கு நம்ம அலச போறோம். முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீதான வருமானத்திற்கு மீறிய சொத்து குவிப்பு வழக்கு. ஊழல் குற்றச்சாட்டுகள், பிரம்மாண்டமான சொத்துக்கள், ஒரு மாநிலத்தோட அரசியல் தலையெழுத்தையே மாத்தின சம்பவங்கள்னு இந்த வழக்குல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சரி, சற்றும் தாமதிக்காம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்க, 364 கோடி ரூபாய். இது 2023 ஆண்டின் மதிப்போடு ஒப்பிட்டா தோராயமாக 38 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சமம். வெறும் 5 வருஷ முதலமைச்சராக இருந்த ஒரு காலகட்டத்துல இவ்வளவு பிரம்மாண்டமான சொத்துக்கள் குவிக்கப்பட்டிருக்குன்னு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சது. இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த மொத்த விஷயத்தையும் நாம 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல ஆரம்பகால ஊழல் குற்றச்சாட்டுகள், அடுத்து கைப்பற்றப்பட்ட அந்த பிரம்மாண்ட சொத்துக்கள், அப்புறம் 18 வருட நீண்ட சட்ட போராட்டம், மாறி மாறி வந்த தீர்ப்புகள், மற்றும் கடைசியா இதனால ஏற்பட்ட அரசியல் விளைவுகள். முதல் பகுதி ஊழல் குற்றச்சாட்டுகள். வருஷம் 1991 1996 வரைக்கும். அந்த 5 வருஷ காலகட்டத்துல தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட சர்ச்சைகள் வெடிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். கிராமப்புறங்களுக்கு வண்ண தொலைக்காட்சி வாங்கியதுல ஊழல், டான்சி அரசு நில விவகாரம், பல மில்லியன் டாலர் செலவுல ரொம்ப பிரம்மாண்டமா நடந்த வளர்ப்பு மகனோட திருமணம், கொடைக்கானல் பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் விதிமீறல், அப்புறம் நிலக்கரி இறக்குமதி ஊழல்னு பல விஷயங்கள் அடுக்கடுக்கா வந்துச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 1996ல திரு சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் வருமானத்திற்கு மீறிய சொத்து குவிப்பு வழக்குல முதன்மை புகார்தாரரா தன்னோட புகாரை பதிவு செய்றார். பகுதி 2, கைப்பற்றப்பட்ட பிரம்மாண்ட சொத்துக்கள். இந்த வருமானத்திற்கு மீறிய அப்படிங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறாங்க தெரியுமா? குற்றச்சாட்டப்பட்ட சொத்துக்களோட அளவை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 3000 ஏக்கர் நிலங்கள், சென்னை முழுக்க பரவியிருந்த பல பண்ணை வீடுகள், பங்களாக்கள், நீலகிரியில ஒரு பிரம்மாண்டமான தேயிலை எஸ்டேட், ஹைதராபாத்ல ஒரு பண்ணை வீடு, ஏராளமான வங்கி முதலீடுகள், சொகுசு கார்கள்னு லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. இந்த சொத்துக்களை எல்லாம் பினாமி கணக்குகள் மூலமாக தான் நிர்வகித்ததாகத்தான் குற்றச்சாட்டு எழுந்தது. இதெல்லாம் அசையா சொத்துக்கள்னா 1997ல போயஸ் கார்டன் சோதனையில கிடைச்ச அசையும் சொத்துக்களோட கணக்க பாருங்க. 10,500க்கும் மேற்பட்ட புடவைகள், 750 ஜோடி அலங்கரிக்கப்பட்ட செருப்புகள், 800 கிலோ வெள்ளி, 28 கிலோ தங்கம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, இந்த பொருட்கள் அனைத்தையும் சென்னையில் இருக்கிற ரிசர்வ் பேங்கோட பாதுகாப்பு பெட்டகங்கள்ல வைக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சு. அடுத்து 3வது பகுதி ஒரு நீண்ட நெடிய 18 வருட சட்ட போராட்டம். இந்த வழக்கின் டைம்லைனை நாம கட்டாயம் புரிஞ்சுக்கணும். 1996ல எஃப்ஐஆர் போடப்பட்டு வழக்க ஆரம்பிச்சது. ஆனா 2001ல ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் தமிழ்நாட்டுல விசாரணை நேர்மையா நடக்காதுன்னு திமுக தரப்புல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதை ஏத்துக்கிட்டு 2003ல சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்க அப்படியே கர்நாடகா மாநிலம் பெங்களூருக்கு மாத்தினாங்க. அங்க இருந்து பல வருஷங்கள் நடந்த விசாரணைக்கு பிறகுதான் தீர்ப்புகள் வர ஆரம்பிச்சது. இந்த 18 வருஷத்துல திரைக்கு பின்னாடி நடந்த நாடகங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. பல முக்கிய அரசு தரப்பு சாட்சிகள் தங்கள் முந்தைய வாக்குமூலங்களை அப்படியே மாத்தி சொன்னாங்க. வழக்கு தொடுத்த சிறப்பு அரசு வழக்கறிஞர் PV ஆச்சாரியா தாம் மேல அளவுக்கதிகமான அரசியல் அழுத்தம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி 2012ல பதவியே ராஜினாமா செஞ்சார். இதையெல்லாம் பாட்டுட்டு தான் பெங்களூர் ஸ்பெஷல் கோர்ட் வெளிப்படையாவே ஒரு அதிருப்தியை தெரிவிச்சாங்க. நீதி வழங்கும் செயல்முறை இங்க சீர்குலைக்கப்படுறதா எங்களுக்கு வலுவான அறிகுறிகள் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. பகுதி 4, பல திருப்பங்களை சந்திச்ச தீர்ப்புகளும் அதோட இறுதி முடிவும். இந்த வழக்கோட தீர்ப்புகள் நிஜமாவே ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தாங்க இருந்துச்சு. 2014ல ஸ்பெஷல் கோர்ட் ஜஸ்டிஸ் குன்ஹா 4 பேரையும் குற்றவாளின்னு அறிவிச்சு 4 வருஷ சிறை தண்டனையும் ஜெயலலிதாவுக்கு 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிச்சார். ஆனா பாருங்க, சரியா அடுத்த வருஷமே 2015ல கர்நாடகா ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் CR குமாரசுவாமி எல்லாரையும் இந்த வழக்குல இருந்து முழுமையா ரிலீஸ் பண்ணிட்டார். இந்த விடுதலை தீர்ப்பு ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க ஒரு பெரிய வழி அமைஞ்சது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இங்கே தாங்க வருது. டிசம்பர் 2016ல வழக்கின் முக்கிய குற்றவாளியான முன்னாள் முதலமைச்சர் திடீர்னு மரணம் அடைஞ்சாங்க. இந்த எதிர்பாராத மரணம் மொத்த வழக்கையும் அப்படியே புரட்டி போட்டுடுச்சு. சட்டத்துல அபேட்மெண்ட் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்குங்க. அதாவது குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தர் இறந்துட்டா அவர் மேல இருக்கிற வழக்கு, தண்டனை எல்லாமே தானாகவே ரத்தாகிடும். உச்சநீதிமன்றத்தோட இறுதி தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டதால அவங்க மீதான தண்டனை கைவிடப்பட்டுச்சு. இப்போ இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. தண்டனை ரத்துனா அப்போ அந்த 4000 கோடி ரூபாய் சொத்து யாருக்கு போகும்? சரியா இதே நேரத்துலதான் வாரிசுகள் தங்களுக்கான உரிமையை கோரி களத்துல இறங்குறாங்க.
நேரடி வாரிசுகள் இல்லாததால கிளாஸ் 2 சட்டப்பூர்வ வாரிசுகளான அண்ணன் மற்றும் அக்கா மக்கள் வாதாட வந்தாங்க. இப்போ 2 தரப்புக்கும் இடையிலான வாதங்களை கொஞ்சம் கவனிங்க. ஒரு பக்கம் வாரிசுகள் என்ன சொல்றாங்கன்னா, அபேட்மெண்ட் காரணமா தண்டனை கைவிடப்பட்டுடுச்சு, அதனால முடக்கி வைக்கப்பட்ட சொத்துக்களை ரிலீஸ் பண்ணி அதை எங்க கிட்ட சட்டப்பூர்வ பரம்பரை சொத்தா ஒப்படைக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அரசு தரப்போ இல்லவே இல்ல, இந்த சொத்துக்கள் எல்லாமே கூட்டாக சட்டவிரோதமா சேர்க்கப்பட்டவ, அதனால பறிமுதல் உத்தரவு அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா வாதிடுறாங்க. வாரிசுகள் போட்ட பிளான் ரொம்பவே தந்திரமானதுங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் ஒரே வழக்குல சேர்க்காதீங்க, கால கணக்கீட்டுக்கு முன்னாடியே வாங்கப்பட்ட சொத்துக்களையும் மத்தவங்க சொத்துக்களையும் தனியா பிரிச்சு பார்த்து முடக்கத்தை நீக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சட்ட வழியும் பயன்படுத்தி அந்த மாபெரும் செல்வத்தை மீட்க அவங்க போராடினாங்க. சரி, பல வருஷமா நடந்த இந்த கயிறிழுக்கும் போட்டிக்கு கடைசியா என்னதான் தீர்ப்பு வந்துச்சு? பல வருஷமா ரிசர்வ் வங்கியோட பெட்டகத்துல உறங்கிட்டு இருந்த இந்த சொத்துக்களோட இறுதி நிலை என்ன ஆச்சு தெரியுமா? இந்த சொத்துக்கள் முழுசும் அரசுக்கே சொந்தம், மனுதாரர்களுக்கு இல்ல. இது பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கொடுத்த ஆணித்தரமான தீர்ப்புங்க. இந்த ஒரு வரி வாரிசுகளோட மொத்த நம்பிக்கைக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருச்சு. சட்டவிரோதமான முறையில கூட்டாக சேர்க்கப்பட்ட சொத்துக்களை முக்கிய குற்றவாளி இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வாரிசுகள் கிட்ட சும்மா கொடுத்துட முடியாதுன்னு நீதிபதி திட்டவட்டமா சொல்லிக்காரு. ஆனா பாருங்க, வழக்கு அதோட முடியல. சமீபத்துல, அதாவது ஜான்வரி 2025ல கர்நாடக உயர்நீதிமன்றமும் வாரிசுகளோட மேல்முறையீட்ட அதிரடியா தள்ளுபடி செஞ்சிடுச்சு. உச்சநீதிமன்றத்தோட உத்தரவுப்படி தண்டனை கைவிடப்பட்டாலும் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் அரசுக்கே சொந்தம் அப்படிங்கறது மறுபடியும் உறுதி செய்யப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த சொத்துக்களை பொது நலனுக்காக பயன்படுத்துறது தான் சிறந்ததுன்னு நீதிமன்றம் தெளிவா அறிவுறுத்தியிருக்காங்க. இப்போ இந்த சொத்துக்களோட பௌதிக பயணம் எப்படின்னு பாருங்களேன். பல வருஷமா ரிசர்வ் பேங்க் சென்னை பெட்டகத்துல ரொம்ப பாதுகாப்பா வைக்கப்பட்டிருந்த இந்த பொருட்கள் பிறகு பெங்களூர் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டு இப்போ ஃபைனலா தமிழ்நாடு அரசிடமே ஒப்படைக்கப்பட உத்தரவிடப்பட்டிருக்கு. மக்கள் கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட செல்வம் பல கட்டங்களை தாண்டி கடைசியா அரசு கருவூலத்துக்கே திரும்ப வந்திருக்கு. 2014ல அந்த சிறப்பு நீதிமன்றம் என்ன லாஜிக்கை யூஸ் பண்ணாங்கன்னு இந்த மேற்கோள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. அதாவது சசிகலா, சுதாகரன், இளவரசி இவங்க 3 பேருக்கும் சொந்தமா எந்த வருமானமும் இல்ல. அரசு பதவியில இருந்த ஜெயலலிதா தான் இந்த சொத்துக்களுக்கெல்லாம் உண்மையான சோர்ஸ்னு ஜஸ்டிஸ் குன்ஹா ரொம்ப ஆணித்தரமா குறிப்பிட்டிருந்தார். ஃபைனலா பிப்ரவரி 2017ல சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பினாக்கி சந்திர போஸ் மற்றும் அமிதாவா ராய் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. அவங்க கர்நாடகா ஹைகோர்ட்டோட விடுதலை தீர்ப்பை ரத்து செஞ்சுட்டு 2014ல ஸ்பெஷல் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சசிகலா உட்பட 3 பேருக்கும் 4 வருஷ ஜெயில் உறுதி செய்யப்பட்டுச்சு. ஆனா 2016லயே ஜெயலலிதா தவறிட்டதால அவர் மீதான வழக்கம் மட்டும் முடிச்சு வச்சிட்டாங்க. இருந்தாலும் அவ சொத்துக்கள் மீதான அபராதம் தொடரும்னு உத்தரவிட்டாங்க. சரி, கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதனால தமிழ்நாட்டுல ஏற்பட்ட அரசியல் விளைவுகள் என்ன? இந்த வழக்குல நடந்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு என்ன தெரியுமா? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் முதலமைச்சர் பதவியில இருக்கும்போதே ஊழல் வழக்குல குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டு பதவியை இழந்த இந்தியாவின் முதல் நபர் ஜெயலலிதா தான். இது இந்திய அரசியலமைப்பு வரலாற்றிலேயே அதுவரைக்கும் நடந்திராத ஒரு விஷயம். இந்த தீர்ப்புகளுக்கு பின்னாடி மக்களின் உணர்ச்சிகளும் அரசியலும் பெருமளவு தத்தளிச்சதுன்னு தான் சொல்லணும். 2014ல தீர்ப்பு வந்தப்போ தமிழகம் முழுவதும் பதற்றம், ஒரு பேருந்து எரிக்கப்பட்டது, சில துயரமான தீக்குழிப்பு சம்பவங்களும் நடந்துச்சு. அப்போ பன்னீர்செல்வம் தற்காலிகமா முதலமைச்சரா பொறுப்பேற்றார். அப்புறம் 2015ல விடுதலைன்னு சொன்னதும் அதே வீதிகள்ல மாபெரும் கொண்டாட்டங்கள் நடந்துச்சு. கடைசியா 2017 தீர்ப்பால சசிகலா சிறைக்கு போனது மட்டும் இல்லாம 10 வருஷத்துக்கு தேர்தல நிக்க முடியாத நிலைமை வந்து எடப்பாடி கே பழனிசாமி புதிய முதலமைச்சரா பொறுப்பேற்கிற ஒரு பெரிய அரசியல் மாற்றமே இங்க நடந்துச்சு. கேஸ் எல்லாம் முடிஞ்சதும் வெளியே வந்த ஒரு சுவாரஸ்யமான ஃபேக்ட் ஒன்று சொல்றேன் கேளுங்க. 2004ல இருந்து 2016 வரைக்கும் கர்நாடகாவில் இந்த வழக்கு நடந்துச்சு இல்லையா? அதற்கான கோர்ட் செலவு, பாதுகாப்பு செலவுன்னு எல்லாத்தையும் கணக்கு போட்டு 12,04,00,000 ரூபாய்க்கு கர்நாடக அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு பில் அனுப்புனாங்க. எப்படி இருக்கு பாருங்க. 18 வருஷங்கள், பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள், மாறி மாறி வந்த தீர்ப்புகள்னு ஒரு பெரிய சட்ட போராட்டத்தையே நாம இப்ப பார்த்துட்டோம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட இந்த அலசலை நான் முடிக்கிறேன். பதவியில இருக்கிற ஒரு முதலமைச்சரையே சட்டத்தின் முன் நிறுத்தி பதவி இறக்கம் செய்ய முடியும் அப்படிங்கிற இந்த முன்னுதாரணம் இனிவரும் காலங்கள்ல இந்திய அரசியல்ல தலைவர்களோட பொறுப்புணர்வை எந்த அளவுக்கு மாற்றி அமைக்கும் நீங்க நினைக்கிறீங்க?